வெல்கம் டு தமிழ் பாட்நெட். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஷோடான் அப்படின்ற ஒரு சர்ச் இன்ஜின் பற்றி தான் பார்க்க போகிறோம். சரி, இந்த ஷோடான் அப்படின்ற கீவேர்டு வந்து நீங்கள் ஹேக்கிங் சம்மந்தமாக இல்லை இந்த சைபர் செக்யூரிட்டி இது ரிலேட்டடாக இல்லை சிசிடிவி கேமரா ஹேக்கிங், வெப் கேமரா ஹேக்கிங் இந்த ரிலேட்டடாக வந்து நீங்கள் எங்கேயாவது ஆர்டிகல் சர்ச் பண்ணியிருந்தாலும் சரி, இல்லை யூடியூப்பில் வீடியோ சர்ச் பண்ணியிருந்தாலும் சரி, இந்த ஷோடான் அப்படின்ற ஒரு டுட்டோரியல் வந்து கன்ஃபார்மாக நீங்கள் பார்த்துருக்க 200% வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ஷோடான் மூலமாக எப்படி இந்த வெப் கேமரா வந்து ஓப்பனாக இருக்கிற வெப் கேமரா எடுக்கிறது அப்படின்ற மாதிரி நிறைய டுட்டோரியல்ஸ்லாம் போட்டிருப்பாங்க. அதே தான் வந்து நானே இன்னைக்கு காட்ட போகிறேன். அதாவது இதில் நான் காட்ட போகிறதுல வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சில பாயிண்ட்ஸ் கூட இருக்க வாய்ப்பு இருக்குது. இருந்தாலும் இது வந்து கொஞ்சம் பிகினர்ஸ்க்கான வீடியோவாக தான் இருக்கும். இந்த ஷோடான் வந்து எப்படி ஒர்க் பண்ணுது, இதுக்கான கொரி வந்து நம்ம எப்படி கொடுத்து சர்ச் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி. இந்த சர்ச் இன்ஜின் வந்து எப்படி சொல்லுவாங்கன்னா ஹேக்கர் சர்ச் இன்ஜின் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹேக்கர் சர்ச் இன்ஜின் அப்படிங்கிறப்ப நம்ம ஆல்ரெடி கூகுள் டாக்ஸ் வந்து எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்த்துருப்போம். ஏன்னா ஹேக்கர்ஸ்க்கு தகுந்த மாதிரி எப்படி யூஸ் பண்ணி குறிப்பிட்ட ரிலேட்டடான வல்னரபிள் லிங்க்ஸை மட்டும் எடுக்கிறது, அதுக்கப்புறம் ஓப்பனாக இருக்க பப்ளிக் ஐபி கேம்ஸ்லாம் வந்து எடுக்கிறது, இந்த மாதிரிலாம் வந்து கூகுள் டாக்ஸ் வந்து கூகுள் ஹேக்கிங் அப்படின்ற டாப்பிக்கில் வந்து நம்ம சேனல்லே அந்த வீடியோ போட்டிருக்கோம். நீங்கள் எங்கே பார்த்துருந்தாலும் சரி, எல்லா இடத்துலையும் கூகுள் ஹேக்கிங்னு ஒரு டாப்பிக்லையும் போட்டிருப்பாங்க. நம்ம சேனல்லே அதை பற்றி வீடியோ போட்டிருக்கோம். அதுக்கப்புறம் பஞ்ச் ஸ்பைடர் அப்படின்ற ஒரு சர்ச் இன்ஜின் பற்றியும் போட்டிருந்தோம். இந்த ஷோடான் வந்து எதுக்குன்னா, இது கொஞ்சம் ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். அதாவது எக்ஸ்டர்னலாக வந்து பெனிட்ரேஷன் டெஸ்டிங் பண்ணணும். அதாவது இன்டர்நெட் வழியாக எப்படி ஒரு ஆர்கனைசேஷன் வந்து ஊடுருவுறாங்க, அதாவது பெனிட்ரேஷன் டெஸ்டிங் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கம்பெனியில் இருக்கிற பப்ளிக் கேமராஸு அதோட ஐபியை வச்சு அதுக்கப்புறம் அவங்க அந்த நெட்ஒர்க்கை மேப் பண்ணி உள்ளே வேறு என்ன மாதிரிலாம் எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி பார்ப்பாங்க. இந்த ஷோடான் சர்ச் இன்ஜின் வந்து எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மாஸ் அட்டாக் கூட நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். ஏன்னா இது வந்து எப்படி ஒர்க் பண்ணுது, சரி அதை விட்டுருவோம். ஷோடான் வந்து எப்படி ஒர்க் பண்ணுது அப்படின்னு பார்ப்போம். இன்டர்நெட்டில் கனெக்ட் ஆகிருக்கிற எல்லா டிவைஸையும் வந்து கிரால் பண்ணி இந்த சர்ச் இன்ஜின் வந்து ரிசல்ட் வந்து கெட் பண்ணி வச்சுக்கும். அதாவது இப்போ நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா வச்சிங்கன்னா, ஷோடான் சர்வர் வந்து நிறைய வேர்ல்டு ஃபுல்லாக இருக்கிற எல்லா சர்வரும் வந்து 24/7 வந்து என்ன பண்ணியிருக்குன்னா, எல்லா யூஆர்எல்ஸும் வந்து கிரால் பண்ணி வச்சுருக்கும். எல்லா ஐபி அட்ரஸும் இன்டர்நெட்டில் என்னென்ன டிவைஸ் வந்து கனெக்ட் ஆகிருக்கு, சாதாரண சிசிடிவி கேமராவில் இருக்க டிவிஆர்லேருந்து ஸ்காடா சிஸ்டம் வரைக்கும் எல்லாத்தையுமே வந்து இது கிரால் பண்ணி வச்சுருக்கும். இந்த ஹார்ட் பிளீட் அட்டாக் இதெல்லாம் வந்து இப்படி ஹார்ட் பிளீட் அட்டாக் வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். அது வந்து சர்வரில் வந்து இருந்த வல்னரபிலிட்டி. அதில் வந்து ஒவ்வொரு சைட்டுக்கும் நம்ம தனித்தனியாக கண்டுபிடிக்கிறதுக்கு பதிலாக அந்த சர்வரோட வெர்ஷன் இதை வச்சு நம்ம ஃபில்டர் பண்ணி ஹோலாக வந்து சர்வர்லாம் வந்து வேர்ல்டு வைடு ஃபுல்லாக இருக்கிற வல்னரபிளாக இருக்கிற சர்வர்ஸில் வந்து அட்டாக்லாம் வந்து பண்ண முடிஞ்சிச்சு இந்த இது மூலமாக. இது இப்போ புரியாது, நான் உங்களுக்கு இந்த கொரி ஃபில்டர்ஸ் வந்து எப்படி எழுதணும் அப்படிங்கிறது காட்டுவேன், அதுக்கப்புறம் புரியும். சரி, நீங்கள் இந்த ஷோடான் வந்து ஆக்சஸ் பண்ணால் shodan.io, அதாவது நீங்கள் நீங்கள் பார்க்குற யூஆர்எல்ல போட்டிங்கனாலே வந்து உங்களுக்கு இந்த சர்ச் இன்ஜின் வந்து ஓப்பன் ஆகிடும். இது வந்து ஆன்லைனில் தான் வந்து யூஸ் பண்ண முடியும். இப்போ வந்து இந்த ஷோடானை வந்து நிறைய டூல்ஸோட தேர்ட் பார்ட்டி டூல்ஸ் வந்து ஆட் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க, அதாவது ரெக்கானிசன்ஸ்காண்டி. ஏன்னா இது வந்து நம்ம சொல்லியிருந்தேன்ல, ஆல் ஓவர் இன்டர்நெட்டில் இருக்க எல்லா டிவைஸையும் கிரால் பண்ணி வச்சுருக்கோம். அதனால நம்மளுக்கு தேவையான மாதிரி ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன்ல. இது வந்து என்னென்னா கைண்ட் ஆஃப் ரெக்கானிசன்ஸ் தான், சரியா? அதனால வந்து இப்போ இந்த டூலை வந்து ஷோடானோட எக்ஸ்டென்ஷன் வந்து இப்போ மால்டிகோவில் வந்துருச்சு. மால்டிகோவில் இருக்குது, மெட்டாஸ்பைடில் இருக்குது, இன்னும் நிறையா ரெக்கானிசன்ஸ் டூலில் வந்து ஹைப்ரிட் அனாலிசிஸ் இந்த மாதிரிலாம் நிறையா ரெக்கானிசன்ஸ் இருக்குது. இது எல்லாத்துலேயும் வந்து இந்த ஷோடான்லாம் வந்து இப்போ யூஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க, சரியா? இதெல்லாம் யூஸ் பண்ணது வந்து ஏபிஐ கீ இருக்கும். இங்கே நம்மளுக்கு இந்த ஷோடான் வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, சைன்இன் ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. உங்களோட ஜிமெயில் அக்கௌண்ட்டாக இருக்கட்டும், இல்லை ஃபேஸ்புக், ட்விட்டர் ஏதோ ஒன்று வச்சு நீங்கள் சைன்இன் பண்ணிக்கோங்க. இல்லை நார்மலாக வந்து மெயில் ஐடியை வச்சு கூட நீங்கள் பண்ணிக்கலாம், சரியா? பண்ணிவிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இங்கே தான் நம்ம கொடுக்க போகிற கொரிஸ் வந்து இருக்கும். இதில் வந்து ஃபஸ்ட்டு எக்ஸ்ப்ளோர் இருக்குல்ல, அதில் நம்ம போயிட்டு என்னென்னா அவைலபிலிட்டியாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கலாம். இண்டஸ்ட்ரியல் கண்ட்ரோல் சிஸ்டம் இது இருக்குது, டேட்டா பேசஸ் இருக்குது, வீடியோ கேம்ஸ் இருக்குது, அதுக்கப்புறம் வந்து டாப் வாட்டட் வந்து வெப் கேமு, வெறு கேம்ஸு, நெட் கேம்ஸு, டிஃபால்ட் பாஸ்வேர்டு, ட்ரீம் பாக்ஸு, இந்த மாதிரி கொரிஸ்லாம் வந்து இருக்குது. இதில் வந்து நீங்கள் வெப் கேம், நெட் கேம் இதெல்லாம் வந்து யாருக்கா டெமோலாம் காட்டணும் அப்படிங்கிறப்ப கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வந்து டெமோ காட்டணும், சரியா? பப்ளிக்காக காட்டுறப்ப. ஏன்னா சில சமயம் வந்து சில பலான சைட்டோட இதெல்லாம் வந்து ஓப்பன் ஆயிரும். அதில் வந்து லைவ் சேட்லாம் பண்ணுவாங்கன்னா அதெல்லாம் ஓப்பன் ஆயிரும். அதனால் பார்த்துக்கோங்க. நான் ரூமில் இருந்து இதை யூஸ் பண்ணுறதுனால தப்பிச்சிட்டேன். இல்லைனா நீங்கள் எங்கேயாவது பப்ளிக்காக காட்ட போய் தர்மடி வாங்கிக்காதீங்க. இல்லை இன்னும் மோர் பாப்புலர் சர்ச்சஸ் எல்லாம் போயிட்டீங்க அப்படின்னா ஒன்று வந்து என்னென்னா அதிகமாக நிறைய பேர் தேடி இருக்காங்களோ அது வந்து லிஸ்ட் அவுட் பண்ணி வச்சுருக்கோம். ஓகே, லோட் ஆயிடுச்சு. இதில் வேறு என்ன
தேடி இருக்காங்கன்னா ட்ரீம் பாக்ஸு, லைவ் செக்ஸ் கேம், இதை தான் சொன்னேன்ல. இந்த லைவ் செக்ஸ் கேமும் வந்து நம்ம நார்மல் வெப்கேம் வந்து நிறைய தடவை வரும், நானே பார்த்துருக்கேன். அதனால வந்து தர்ம சங்கட சூழ்நிலைக்கு வந்து ஆளாயிராதீங்க, பார்த்து யூஸ் பண்ணுங்க. இந்த நெட் கியர் அப்படிங்கிறது என்னன்னா இந்த ரவுட்டர், சரியா? இதில் எது வேணுமோ நம்ம யூஸ் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ வந்து நெட் கியர் வந்து நான் ஓப்பன் பண்ணியிருக்கேன். இதில் வந்து என்ன இருக்குன்னா இதில் வந்து மோஸ்ட்லி உங்களுக்கு பேசிக்கான எல்லா இன்ஃபர்மேஷனையும் வந்து இந்த ஷோடான் வந்து கொடுத்துரும். அதாவது டிஃபால்ட் பாஸ்வேர்டாக இருக்கிறதா இருந்தாலும் சரி, உங்களுக்கு வந்து இங்கே அந்த டிவைஸ்க்கான ரெக்வஸ்ட் ஹெடரு இது எல்லாத்தையும் வந்து உங்களுக்கு இங்கே வந்து யூசர் ஏஜென்ட் மாதிரி காமிச்சிடும். இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த நெட் கியரை ஓப்பன் பண்ணோம்னா நம்மளுக்கு வந்து கனெக்ஷன் வந்து பிளாக் பண்ணும், கனெக்ஷன் வந்து செக்யூர் இல்லை அப்படின்னு சொல்லும். அதுதான் வந்து அன்ஆத்தரைஸ்டு அப்படிங்கிறது அதுவே காமிச்சிருச்சு பாருங்க. இல்லை 200 ஓகே கெட் ரெக்வஸ்ட் வந்து எது ஓகேவா இருக்கோ அது வந்து இதில் இருக்கும். அதை வந்து நம்ம ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி கிரால் பண்ணி வச்சிருக்கு பார்த்துருக்கீங்களா? பார்த்தீங்களா என்னென்ன ரெக்வஸ்ட் போயிருக்கு, ஹெச்டிடிபி ரெக்வஸ்ட்டு, டிவைஸோட நேமு, லொக்கேஷன், இந்த மாதிரி எல்லாத்தையும் எடுத்து வச்சிருக்கு. இந்த டிவைஸ் வந்து எந்த இடத்துல இருக்குது, அதாவது எந்த ஊரில் இருக்குது அப்படிங்கிறத முதற்கொண்டு எல்லாத்தையும் போட்டு வச்சுருக்கோம். சிட்டி, கண்ட்ரி, ஆர்கனைசேஷன், ஐஎஸ்பி, லாஸ்ட் அப்டேட்டு, ஹோஸ்ட் நேமு, ஏஎஸ்என் அட்டானமஸ் சிஸ்டம் நம்பர், இது எல்லாத்தையுமே உங்களுக்கு எடுத்து வச்சுருக்கும். என்ன சர்வீஸ் வந்து ரன் ஆகுது, என்ன போர்ட் ரன் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூடிபி போர்ட் வந்து 9000, இந்த போர்ட்டில் தான் வந்து ரன் ஆகுது. ஹாய், ட்வின்டெக் சொல்யூஷன்ஸில் சர்டிஃபைடு எத்திக்கல் ஹேக்கிங், இசிஎஸ்ஏ, எல்பிடி, சிஹெச்எஃப்ஐ இந்த மாதிரியான ரியல் இண்டஸ்ட்ரிக்கு தேவையான கம்ப்யூட்டர் ஹேக்கிங் ஃபீல்ட் சம்மந்தமான எல்லா கோர்சஸுமே வந்து உங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்குறாங்க. ஒருவேளை உங்களுக்கு இந்த மாதிரி கோர்சஸ்லாம் படிக்கணும் அப்படின்னு விருப்பம் இருந்துச்சுன்னா டிஸ்பிளேல தெரியுற கான்டாக்ட் நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். நீங்கள் கான்டாக்ட் பண்ணுறப்ப தமிழ் பாட்நெட் அப்படின்ற கூப்பன் கோடை சொல்கிறது மூலமாக உங்களுக்கு எக்ஸ்க்ளூசிவான டிஸ்கவுண்ட் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. தேங்க்யூ. காப்பி, இந்த ஐபி வந்து ஓப்பன் பண்ணி பார்ப்போம் ஏதாவது வருதா என்னன்ட்டு. பாஸ்வேர்டு வந்து என்ன கொடுத்துருந்தாங்க, அட்மின்னு. பாஸ்வேர்டு வந்து வெறும் பாஸ்வேர்டு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ட்ரை பண்ணி பார்ப்போம். கனெக்ஷன் வாஸ் ரீசெட். ஓகே, இது டைம் எடுக்குது. நீங்கள் இந்த மாதிரி ஒன்று ஒன்றா உட்காந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம இப்போ இருக்கிற பேசிக் கொரிஸ் வந்து பார்ப்போம். இதில் இருக்கிறது எல்லாத்தையும் விட்டுருவோம். நம்மளை எப்படி தனியாக ஒரு இது சர்ச் பண்ணுறது அப்படின்ற மாதிரி பார்க்கலாம். சரியா? இப்போ நம்ம ஃபஸ்ட்டாக பேசிக்காக பார்க்க போகிறது எல்லாருக்கும் வந்து எல்லாரோட சிசிடிவி கேமரா பார்க்கணும், வெப் கேமரா பார்க்கணும் அப்படிங்கிறது தான் எய்மாக இருக்கும். அதனால நம்ம இப்போ ஃபஸ்ட்டு கொரி வந்து என்ன பார்ப்போம்னா வெப் கேம்ஸ் வச்சு பார்த்துருவோம். இதில் என்ன பண்ணா அன்ப்ரொடெக்டடாக பாஸ்வேர்டு சரியில்லாமல் இருக்கிற வெப் கேம்ஸ் வந்து எல்லாமே நம்மளுக்கு ஷோ ஆகும். வெப் கேம்ஸ், இதில் இப்போ பார்த்தீங்கன்னா ரெக்வஸ்ட் வந்து 200 ஓகே, இது வந்து நம்மளுக்கு ஓப்பன் ஆகும் எந்த பிரச்சனையும் இல்லாமல். சர்வர் வந்து அப்பாச்சி அப்படிங்கிறத அதே காமிச்சிருச்சு. என்கோடிங், யூசர் ஏஜென்ட், இந்த மாதிரி எல்லாமே வந்து உங்களுக்கு வந்துருச்சு. ஓகேவா? இதில் வந்து உங்களுக்கு மேப் கொடுத்துருப்பாங்க எந்தெந்த நாட்டில் இருக்கிற கேமரா வந்து டாப்பில் இருக்குது அப்படின்ற மாதிரி. யுனைடெட் ஸ்டேட்ஸ், ஜெர்மனி, சீனா, கனடா அண்ட் யூகே. ஏன்னா ஓஎஸ் டாப் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா விண்டோஸ் 7 ஆர் விண்டோஸ் 8 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, இந்த விண்டோஸ் 7 விண்டோஸ் 8 வந்து என்னென்ன வல்னரபிள் இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த எட்டர்னல் ப்ளூ அப்படிங்கிற என்எஸ்ஏவோட எக்ஸ்பர்ட், அதாவது வானக்கிற ரேன்சம்வேர் பரவறதுக்கு காரணமாக இருந்துச்சுல எஸ்எம்பி வல்னரபிள், அந்த மாதிரி வல்னரபிள்லாம் வந்து இந்த மாதிரி சிஸ்டம் வந்து அப்டேட் பண்ணாமல் வச்சுருப்பாங்க. ஸோ நம்ம உங்களோட பப்ளிக் ஐபி எடுக்கிறது மூலமாக அந்த மிஷினை எனுமரேட் பண்ணி நம்மளால் வித்தவுட் எக்ஸ்பர்ட் மூலமாக அந்த மிஷினை வந்து எக்ஸ்பர்ட் பண்ண முடியும். அதாவது எட்டர்னல் ப்ளூ, இந்த மாதிரி எட்டர்னல் ப்ளூ, டபுள் பல்சர், இந்த எக்ஸ்பர்ட்ஸ் மெட்டாஸ்பைடில் யூஸ் பண்ணி இப்போ பார்த்தீங்கன்னா வந்து சொன்ன மாதிரியே பலான கேமரா தான் வந்து ஓப்பன் ஆயிருக்கு. அதாவது நீங்கள் இந்த டைட்டிலில் பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும், டீன் வெப் கேம் பெல்ஜியம் லைவ் அப்படின்னு இருக்கு. ஓகேவா? வேற இன்னொன்று அடுத்ததாக இருக்குல்ல, கொரியா டெலிகாம், இதை ஓப்பன் பண்ணி பார்ப்போம். இது வந்து நார்மல் வெப்கேம் தான், நம்பி யூஸ் பண்ணலாம். பார்த்தீங்கன்னா கொரியாவில் வந்து இப்போ இருட்டாக இருக்கும் போல், அதனால தான் வந்து ஒரே இருட்டாக இருக்குது. கேமரா வந்து நம்ம லெஃப்ட்டு ரைட்டுன்னு எல்லா பக்கமும் திருப்பி பார்த்துக்கலாம். இது வந்து நம்ம நார்மலாக கூகுள் ஹேக்கிங்கில் பார்த்த மாதிரியே தான் இருக்கும். சரி, இதை விட்டுட்டு இப்போ அடுத்ததை வேறு எதாவது பார்ப்போம். 302
ஓகே, இது வேணாம். மோஜோ ஹோஸ்ட். இந்த மோஜோ ஹோஸ்ட்டும் இதுவும் எல்லாமே ஒன்று தான். ஸோ நம்ம இதை இக்னோர் பண்ணிடுவோம். ஏன்னா நம்ம ஃபஸ்ட்டு டைம் யூஸ் பண்ணப்போ அதானே வந்துச்சு, செகண்ட் டைம் யூஸ் பண்ணுறப்போ அதே சேம் கம்பெனியோடது தான். இப்போ அடுத்தது பேஷ்நெட் வெப்கேம் 7. இதில் யூசர் நேம் பாஸ்வேர்டு இருக்குது. அட்மின்னு கொடுத்து பார்ப்போம். ஓகே, போல் அட்மின் பாஸ்வேர்டு அதுவும் போல். சரி, இதை நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது டைம் வேஸ்ட் பண்ணுறது பதில் வேறு எதாவது பார்ப்போம், வேறு எதாவது கேமரா இருக்கான்ட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா இது இன்னொரு ஊரில் இருக்கிற கேமரா. இது என்னது, 81 ஃபின்லாண்டில் இருக்கிற கேமரா, பப்ளிக் கேமரா. இப்போ பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு ரோட்டில் இருக்கிற கேமரா பாருங்கள். நம்ம வேணால் திருப்பி பார்த்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம எப்போ ரைட் சைடு திரும்புறதுக்கு நம்ம அழுத்தணும், அது இப்போ தான் வருது. ஏன்னா நம்மளுக்கும் அவங்க இன்டர்நெட் ஸ்பீட் வந்து வேறு டிஃப்ரெண்ட் ஆகுதுல்ல, அந்த பிரச்சனையாக இருக்கும். ஓகே, இந்த கேமரா பார்த்தோம்னா இது வந்து ஆட்டோமேட்டிக்னு நினைக்கிறேன். இது சருபுருன்னு அதுவாகவே ரைட்டு லெஃப்ட்டுன்னு திரும்புது. அதுவாக சுற்றுதா இல்லை நம்ம மாதிரி ஏதாவது நம்ம எவனோ நம்ம பையன் உட்காந்து சுற்றிறானா என்னன்னு தெரியல. பார்த்தீங்கன்னா அதுவே ஆட்டோமேட்டிக்காக சுற்றிட்டே இருக்கு பாருங்க. ஆனால் இது ஒரு பப்ளிக் கேமரா, இது நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு. இதே மாதிரி ஒரு ஆர்கனைசேஷனோட இல்லாட்டி ஏதாவது ஒரு கம்பெனியோட கேமராஸ் வந்து இந்த மாதிரி ஓப்பனில் இருக்குது அப்படின்னா இந்த ஐபி ரேஞ்சை மட்டும் நம்ம எடுத்துட்டு இதில் வந்து வேறு என்னென்ன போர்ட் வந்து ஓப்பன் ஆயிருக்கு அப்படின்ட்டு என்மேப் வச்சு இல்லாட்டி சென்மேப் வச்சு ஸ்கேன் பண்ணிவிட்டு அது மூலமாக வந்து எனுமரேஷன் பண்ணலாம். அவ்வளோதான். இந்த மாதிரி தான் வந்து சிம்பிளாக வந்து நெட்வொர்க் வந்து எனுமரேட் பண்ணி உள்ளே பெனிட்ரேட் பண்ணுறது. அதாவது எக்ஸ்டர்னலாக அவுட் ஆஃப் கம்பெனியில் அதை இன்டர்நெட் வழியாக எப்படி பெனிட்ரேட் பண்ணுறது அப்படின்ட்டு. ஏன்னா பெனிட்ரேஷன் டெஸ்டிங் வந்து இன்டர்னலாகவும் பண்ணுவாங்க, எக்ஸ்டர்னலாகவும் பண்ணுவாங்க. இன்டர்னலாக பண்ணுறப்ப ரெட் டீமிங் மெத்தடுன்னு சொல்லுவாங்க. ரெட் டீமிங் மெத்தடுங்கிறப்போ வந்து உங்களுக்கு வெறும் நெட்வொர்க்கு கம்ப்யூட்டரை மட்டும் ஹேக் பண்ணுறது கிடையாது, அந்த கம்பெனியில் இருக்க கதவுல இருக்கிற பூட்டு முதற்கொண்டு எவ்வளோ செக்யூராக இருக்குது, இன்செக்யூராக இருக்குது அப்படிங்கிற மாதிரி பார்க்குறது தான் வந்து ரெட் டீமிங் மெத்தடு. அதுலேயும் வந்து இந்த மாதிரி பண்ணுவாங்க. அதை சொல்கிறதுக்காக தான் இது பண்ணேன். அடுத்தது வந்து நம்ம டிஃபால்ட் பாஸ்வேர்டு வந்து தேடி பார்ப்போம். அதாவது டிஃபால்ட் பாஸ்வேர்டை யூஸ் பண்ணி எந்தெந்த இதெல்லாம் வந்து ரன் ஆகிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஐபி அட்ரஸ் வந்துருக்கு. இது வந்து என்னென்னா சிஸ்கோ கான்ஃபிகரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. சிஸ்கோ ரவுட்டராக இருக்கலாம். இந்த மாதிரி சிஸ்கோ ரவுட்டர் வந்து ஐஎஸ்பியோட, அதாவது டெலிகாம் அர்ஜென்டினா அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா. அதாவது ஒரு ஐஎஸ்பியோட ரவுட்டர் வந்து இந்த மாதிரி இன்செக்யூராக இருக்குது அப்படின்னா இது வந்து இன்செக்யூராக இருக்காது. ஏன்னா டிஃபால்ட் வந்து சிஸ்கோ ரவுட்டரில் வந்து ஐஓஎஸ்ன்னு சொல்லுவாங்க, இன்டர்நெட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். அது போகிறப்ப அது வந்து டிஃபால்ட் கான்ஃபிகரேஷன் பாஸ்வேர்டு அப்படின்ற மாதிரி இந்த ரெக்வஸ்ட்டில் இருக்கும். அதுதான் அது சும்மா இது கிரால் பண்ணி வச்சுருக்கு டெல்நெட்டில். ஆனால் இதில் வந்து கன்ஃபார்மாக வந்து வேறு பாஸ்வேர்டு தான் ஏதாவது வச்சுருப்பாங்க. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் இல்லை, எல்லாரும் சொல்கிறது என்னென்னா டெல்நெட் வந்து எனேபிள் பண்ணி வச்சுருக்கக்கூடாது. ஏன்னா டெல்நெட் வந்து ஈஸியாக வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணிட முடியும். ஒருவேளை இந்த ரவுட்டர் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், பிஜிபி ஹைஜாக்கிங் அட்டாக் வந்து பண்ணலாம். இந்த பிஜிபி ஹைஜாக் அட்டாக் அப்படிங்கிறது என்னென்னா மேன் இன் தி மிடில் அட்டாக் வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க. அதாவது ஒரு ரவுட்டருக்கும் ஒரு விக்டமுக்கும் நடுவில் அட்டாக்கர் உட்காந்து விக்டமுக்கு வர பேக்கெட்ஸ் எல்லாம் வந்து சேஞ்ச் பண்ணி விட்டு அட்டாக்கர் நினைக்கிற மாதிரி பண்ணலாம். சரியா? அந்த மாதிரி பிஜிபி ஹைஜாக்கிங்கிறது என்னன்னா ஒவ்வொரு ஐஎஸ்பியும் வந்து அவங்கவுங்களோட எல்லா ஐஎஸ்பி வந்து ஒன்றா தான் வந்து கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. அப்போ தான் வந்து நம்மளால் இன்டர்நெட்டில் ரீச் பண்ண முடியும். அப்போ வந்து பிஜிபி ப்ரோட்டோக்கால்னு ஒன்று பண்ணியிருப்பாங்க சிஸ்கோவில், கேள்விப்பட்டிருப்பீங்க, பார்டர் கேட்வே ப்ரோட்டோக்கால் அப்படின்ட்டு. ரீசெண்டாக டெலிகிராம்னு ஒரு ஆப் இருக்குல்ல, அந்த கம்பெனியோட இந்த டெலிகிராமுக்கு வச்சுருந்த பிஜிபி கூட வந்து ஹைஜாக் பண்ணினதாக வந்து நியூஸ் வந்து 2-3 மாதத்துக்கு முன்னாடி வந்துச்சு. அந்த மாதிரி தான் இந்த பிஜிபி ஹைஜாக்குங்கிறது என்னென்னா அதாவது ஒவ்வொரு ஐஎஸ்பியை வந்து கனெக்ட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொன்னேன்ல, அதில் வந்து பார்டர் கேட்வே ப்ரோட்டோக்கால் பண்ணியிருப்பாங்க. அந்த பார்டர் கேட்வே ப்ரோட்டோக்கால் வந்து இப்போ ஏர்செல்லும் இருக்காங்க அப்படின்னா 2 பேரும் வந்து கம்யூனிகேட் பண்ணுறதுக்கான இந்த ப்ரோட்டோக்கால் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அப்போ நடுவில் உட்காந்துட்டு பிஜிபி ஹைஜாக் பண்ணிட்டான் அப்படின்னா ஏர்டெல்காரங்களோட ரெக்வஸ்ட் எல்லாம் ஏர்செல் வழியாக போகுதுன்னு வச்சுக்கோங்களேன். அதாவது அந்த யூசர்ஸ் வந்து இன்டர்நெட்டில் என்னென்ன சர்ச் பண்ணுறாங்களோ அந்த ரெக்வஸ்ட்டில் வந்து அட்டாக்கர் வந்து லேர்ன் பண்ணி பார்க்க முடியும் என்னென்ன தேடுறாங்க அப்படிங்கிறது. அதாவது இதுவும் வந்து கைண்ட் ஆஃப் மேன் இன் தி மிடில் அட்டாக் தான், ஆனால் ஓவர் இன்டர்நெட் வழியாக மேன் இன் தி மிடில் அட்டாக் மாதிரி ஒர்க் ஆகும்.
இன்டர்னல் நெட்ஒர்க்கில் கிடையாது, இன்டர்நெட்டில் மேன் இன் தி மிடில் அட்டாக் மாதிரி பிஜிபி ஹைஜாக்கிங் அப்படிங்கிறது அதுக்கு தான் வந்து வழிவகுக்கும். இதில் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா 22 அப்படிங்கிறது வந்து என்னென்னா போர்ட் வந்து SSH, 23ங்கிறது வந்து டெல்நெட். இது எப்படி சும்மா ஒரு வேளை பாஸ்வேர்டு வந்து நம்மளுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா எப்படி அட்டாக்கர் வந்து கனெக்ட் பண்ணி பார்ப்பான் அப்படின்னீங்கன்னா சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான். இது வந்து கனெக்ட் ஆகாது, ஆனால் இதில் வந்து என்னன்னா இது கிரால் பண்ணுறப்ப டிஃபால்ட் யூசர் நேமும் பாஸ்வேர்டு வந்து சிஸ்கோ அப்படிங்கிறது தான் கிரால் பண்ணியிருக்கதா சொல்லுது. இதை அப்படி அதுவாகவே இருக்காதுன்னா வந்து சேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. சரி, நான் சும்மா வந்து உங்களுக்கு இதை எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத டெமோ காட்டுறேன். போர்ட் வந்து 22 தான் வச்சுருக்கேன் SSHல. இது வந்து புட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம இந்த மாதிரி ரிமோட் மிஷின்ஸ்லாம் வந்து கனெக்ட் பண்ண யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் ராஸ்பெரி பை வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த புட்டியில் தான் வச்சு கனெக்ட் பண்ணி காட்டுவாங்க. இல்லாட்டி நீங்கள் இங்கே நெட்வொர்க்கிங் கிளாஸஸ் போனாலும் சரி, இல்லை எல்லா இடத்துலையும் உங்களுக்கு இந்த இதுதான் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க புட்டின்ட்டு. இல்லை விண்டோஸ் 10 வந்து டிஃபால்ட்டாக கமெண்ட் ப்ராண்டா SSH அப்படின்னு போட்டு இந்த ஐபி போட்டிங்கன்னா வந்து உங்களுக்கு கனெக்ட் ஆகும். நெட்வொர்க் கனெக்ஷன் டைம் அவுட். ஓகே, வேறு ஏதாவது மாட்டுதான்னு பார்க்கலாம். சில சமயம் வந்து நம்மளுக்கு அந்த சிஸ்கோவோட ஃபஸ்ட்டு பேஜே வந்து ஓப்பன் ஆகும், லோட் ஆகும், சாரி, இந்த மாதிரி வச்சுருப்பாங்க. நம்ம வேணால் அடுத்ததை வந்து இதையும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். சைனா GDS ரவுட்டர். இந்த மாதிரி தான் FTPஸும் சில சமயம் வந்து ஓப்பனாக இருக்கும், அதாவது அனானிமஸ் FTP அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு தடவை வந்து வேர்ல்ட் வைடாக இருந்த நிறையா சர்வர்ஸ் வந்து இப்படி தான் வந்து ஹேக் ஆச்சு. அதெல்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அனானிமஸ் FTPயை விட்டுருந்தாங்க. இப்போ வந்து என்ன பண்ணியிருந்தாங்கன்னா ஒரு பாட் ஒன்று எழுதியிருந்தாங்க, இந்த மாதிரி அனானிமஸ் FTPயாக இருக்கலாம் வந்து கிரால் பண்ண அப்படின்ட்டு பைத்தானில். அந்த ப்ரோக்ராம் என்ன பண்ணிச்சு, என்னென்ன FTPலாம் ஓப்பனாக இருக்கோ அது எல்லாத்துலேயுமே வந்து ஓப்பன் பண்ணி ஷெல்லை அப்லோட் பண்ணி விட்டுருச்சு. ஷெல்லை அப்லோட் பண்ணனால என்ன பண்ணிட்டாங்க, எல்லா சைட்டும் வந்து ஒரேடியாக டிஃபேஸ் பண்ணி விட்டாங்க. இந்த மாதிரி சரி, இது வந்து ஓப்பன் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்குது. வேறு என்ன சிஸ்கோ ரவுட்டர்ஸ் இருக்குது பார்க்கலாம். எல்லாமே லோட் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்குது. இன்டர்நெட் ஸ்பீடாக தான் இருக்கும். ஓகே, இன்டர்நெட் வந்து கட் ஆகிருக்கு. ஒரு நிமிஷம் இன்டர்நெட் வந்து கனெக்ட் ஆகிற வரையும் வெயிட் பண்ணுவோம். ஆல்ரைட், நம்மளுக்கு இப்போ நெட் வந்துருச்சு. இதை ரீலோட் பண்ணுவோம். சரி, இதில் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்ப்போம். SSH வந்து எனேபிள் ஆகிருக்கு. சரி, இது நம்மளுக்கு அந்த பேஜ் லோட் ஆகிற வரையும் காமிச்சா நல்லா இருக்கும்னு பார்த்தேன், அதனால தான் இதை ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். சரி, இந்த ஐபி எடுத்து விட்டு இதை SSH போர்ட்டு 22 கனெக்ட் கொடுக்குறேன். கொடுத்து விடுவோம். பார்த்தீங்கன்னா லாகின் சிஸ்கோ. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் வந்து ஒரிஜினலாக சிஸ்கோ ரவுட்டர் வந்து ஓப்பன் பண்ணிங்கன்னா OS வந்து லோட் ஆனதுக்கப்புறம் இப்படி தான் வரும். அதில் டிஃபால்ட்டாக இருக்கிற பாஸ்வேர்டு வந்து சிஸ்கோ அப்படின்னு தான் சொல்லியிருந்தாங்க. சரியா, இது கரெக்ட் ஆயிடுச்சு அப்படின்னு இந்த பாஸ்வேர்டு எல்லாமே நம்ம கரெக்டாக கிராக் பண்ணிட்டோம், இல்லை இந்த ரவுட்டரை எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். உள்ளே வந்து ஷோ ஐபி இன்டர்ஃபேஸ் ப்ரீஃப், இல்லை ஷோ ஐபி டேபிள்ஸ், இந்த மாதிரி சிஸ்கோ ரவுட்டர் வந்து சில கமெண்ட்ஸ்லாம் இருக்கும். அதெல்லாம் பார்த்துட்டு என்னென்ன டிவைஸ் வந்து ஆப்போசிட்டில் வந்து அதாவது என்னென்ன ரவுட்டர் வந்து ஆப்போசிட்டில் கனெக்ட் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்துட்டு எல்லா லைனும் வந்து ஷட் டவுன் பண்ணிவிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். கன்சோல் சீரியல் போர்ட்டுன்னு சொல்லுவாங்க. அதாவது ரவுட்டர் வந்து S1 S2 S3 இந்த மாதிரி, அதாவது ரவுட்டர் டு ரவுட்டர் வந்து கனெக்ட் ஆகிற போர்ட்டு. சரியா, அதெல்லாம் வந்து ஷட் டவுன் பண்ணிட்டோம் அப்படின்னா ஆப்போசிட்டில் இருக்கிற ரவுட்டருக்கு வந்து இந்த ரவுட்டர்லேருந்து பேக்கெட் போகாது, இன்டர்நெட் வந்து லாஸ் ஆக வாய்ப்பு இருக்குது. மோஸ்ட்லி வந்து பாயிண்ட் டு பாயிண்ட் மட்டும் இருக்காது, அதாவது 2 ரவுட்டர் மட்டும் ஆப்போசிட் மட்டும் வச்சுருக்க மாட்டாங்க. ஃபுல் மெஷ் டோபாலஜியாக கூட சம்டைம்ஸ் வந்து இருக்கும். ஏன்னா வந்து இன்டர்நெட் ஒரு பக்கம் கட் ஆச்சுன்னா இன்னொரு பக்கம் லைன் வந்து அப் ஆகணும்ல, அதனால வச்சுருப்பாங்க. மோஸ்ட்லி இது சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்காக தான் சொன்னேன். இது ஒருவேளை ஃபுல் மெஷ் டோபாலஜியாக இருந்துச்சுன்னா நீங்கள் ஷட் டவுன் பண்ணாலும் ஓரளவுக்கு பாதிப்பு சின்னதாக தான் இருக்கும். ஒருவேளை ஃபுல் மெஷ் டோபாலஜி இல்லாமல் இதுதான் ஒரே வழி, இது ஒரு வழி பாதையாக மட்டும் இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த லைனை ஷட் டவுன் பண்ணி விட்டிங்கன்னா டோட்டலாக காலியாக வாய்ப்பு இருக்குது. ஓகேவா? சரி, இப்போ இந்த டிஃபால்ட் பாஸ்வேர்ட்ஸை விட்டுட்டு இதில் ஏதாவது ரவுட்டர் பாஸ்வேர்டு இருக்கா அப்படின்னு பார்ப்போம். ஏன்னா ரவுட்டர் வந்து சரி, அதாவது ஹோமில் யூஸ் பண்ணுவாங்களே DSL மோடம், அந்த ரவுட்டர் வந்து நான் ஆல்ரெடி பார்த்து வச்சுருந்தேன். இதுதான்
டூரு டெலிகாம் ஓப்பன் பண்ணி பார்ப்போம். ஓ இது இல்லை அட்மின் அட்மின்னு கொடுப்போம். இது வேறு ஏதோ லாங்குவேஜில் மாறிக்கிச்சு. ஓகே, பாஸ்வேர்டு தப்பு அப்படிங்கிறத நம்மளுக்கு காட்டுது. நான் வேறு ஒரு இது எடுத்து வச்சுருந்தேன், நல்லா தான் ரிசல்ட்டில் வந்துச்சு. நான் மறுபடியும் இதில் ட்ரை பண்ணி பார்ப்போம். வேறு டிஃபால்ட் பாஸ்வேர்ட்ஸ் சிஸ்கோ ரவுட்டர் இல்லாமல் ஃபஸ்ட்டு ரிசல்ட் பேஜில் வந்துச்சு. வீடியோக்கு ப்ரிப்பேர் பண்ணுறப்ப பார்த்தேன். சரி, பாஸ்வேர்ட் சிம்பிள் பார்ப்போம். எப்பொழுதும் மோஸ்ட்லி வீடியோ போடுறதுக்கு முன்னாடி ரிசல்ட்லாம் கரெக்டாக வருதான்னு பார்த்துட்டு தான் வந்து ரெக்கார்ட் பண்ணுவேன். ஓகே, இது எல்லாமே அன்ஆத்தரைஸ்டுன்னு இருக்குது. இதோட எல்லா யூசர் நேம் பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாக வந்து அட்மின், பாஸ்வேர்டு வந்து 1234 அப்படின்னு இருக்கு. இது இந்தியாவோட ரவுட்ரு, சிஸ்கோ கான்ஃபிகரேஷன் இருக்கிற ரவுட்ரு. இது எல்லாமே அன்ஆத்தரைஸ்ட். மோஸ்ட்லி முன்னாடிலாம் நிறைய தேடுறப்ப நிறைய ரிசல்ட்ஸ் வந்து நம்மளுக்கு ஷோ ஆகும். ஆனால் இப்போலாம் வந்து நிறைய மிஷின்ஸ் வந்து பேட்ச் பண்ணி விட்றாங்க உடனே. ஓகே, ஒரு நிமிஷம், நான் அந்த ஐபி வந்து எடுத்து வச்சுருந்தேன். இப்போ அதை எடுப்போம். ஐபி ஆல்ரெடி சேவ் பண்ணி வச்சுருந்தேன், எடுக்கிறேன். இதுதான் அந்த துருக்கியோ ஏதோ ஒரு கண்ட்ரி தான், ஒரு மிடில் ஈஸ்ட் கண்ட்ரியோட இதுதான் வந்து LTE 4G சப்போர்ட் இருக்கிற ஒரு ஆக்சஸ் பாயிண்ட்டு. இதுக்கு வந்து அட்மின் அதாவது டிஃபால்ட் பாஸ்வேர்டு கொடுத்தோம்னாலே உள்ளே வந்து என்டர் ஆயிரும். ஓகே, இது வந்து கனெக்ஷன் ஹேஸ் டைம்ட் அவுட்னு வருது. இல்லைன்னா அட்மின் இந்த ஐபியில் இந்த போர்ட்டில் கொடுத்தோமா வரும். இது வந்து ஈரானு. இதோட போர்ட் நம்பர் இந்த மிஷினே தான் சொன்னேன். சரி, நீங்கள் வேணால் இந்த ஐபியை நோட் பண்ணிவிட்டு அப்புறமேட்டு தேடி பாருங்கள். இது வந்து அப்பா ஆச்சுன்னா ஒருவேளை ஆக்சஸ் பாயிண்ட் ஆஃப் பண்ணி வச்சுட்டாங்களா என்னன்னு தெரில. ஏன்னா இன்னைக்கு ஈவினிங் நான் இதே ஐபியை மறுபடியும் நான் ட்ரை பண்ணப்போ வந்துச்சு. சரி, எனிவே, சரி இதை விட்டுருவோம். இதே மாதிரி வந்து நம்மளால் டிஃபால்ட் ரவுட்டரோட பாஸ்வேர்டு வந்து எடுக்க முடியும். சரி, இதை விட்டுடலாம், ரொம்ப டைம் எடுத்துகிட்டே போகுது. நம்ம அடுத்த குறி வந்து பார்த்துருவோம். அடுத்தது வந்து கண்ட்ரி வந்து நம்ம எந்த கண்ட்ரி வேணுமோ அதை தேடிக்கலாம். இப்போ வந்து AU அப்படின்னு போட்டிங்கன்னா ஆஸ்திரேலியாவில் இருக்கிற டிவைசஸ் வந்து என்னென்ன வந்து ஷோடானில் இண்டெக்ஸ் ஆகிருக்கோ, அதாவது கிரால் ஆகிருக்கோ, அது எல்லா டிவைஸும் வந்து காட்டும். இதில் வந்து நம்மளோட டார்கெட் வந்து எந்த கம்பெனியோ அதோட ஐபி அட்ரஸ் ரேஞ்சை கண்டுபிடிச்சி அதுக்கப்புறமேட்டு நம்ம வந்து இதை வந்து இன்ஃபெக்ட் பண்ணிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா SSH டு ஓப்பன் SSH வந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி காட்டுது. இது வந்து நீங்கள் அப்படியே சர்ச் பண்ணிக்கலாம். சரி, என்னடா இதில் சும்மா கண்ட்ரி ஏயுன்னு போட்டால் இதில் இருக்கிற ஐபி அட்ரஸ் வந்து நிறைய வருது, இதில் வந்து இதை எப்படி தனியாக ஸ்பெசிஃபிக்காக வந்து ஃபில்டர் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்ட்ரின்னு போட்டுட்டு AU அப்படின்னு போடுறீங்களா, அதை விட்டுருங்க. அதாவது நீங்கள் எந்த கம்பெனியோட இது தேடுறீங்களோ அந்த கம்பெனியோட ஸ்பெசிஃபிக் ஐபி அட்ரஸ் மட்டும் உங்களுக்கு கிடச்சிருக்கு அப்படின்னு சொன்னீங்கன்னா அதை வந்து நம்ம ஐபி அட்ரஸ் ரேஞ்சை வந்து தனியாக வந்து ஃபில்டர் பண்ணலாம். அதில் என்ன பண்ணுவாங்கன்னா நெட்டு அப்படின்னு போட்டுட்டு உங்கள் டார்கெட் மிஷினோட ஐபிஸ் என்னவோ அதை நீங்கள் கொடுக்கணும்.
இப்போ நீங்கள் இந்த ஸ்பெசிஃபிக் ஐபி அட்ரஸ் மட்டும் எப்படி ஃபில்டர் பண்ணி ரேஞ்சில் இருக்கிறத கண்டுபிடிக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நெட் அப்படின்னு ஒரு கமெண்ட் இருக்கும். அதான் நெட் பிளாக்கு 100. இது சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு மட்டும்தான். 3.0/24 அப்படிங்கிறது வந்து சப்நெட் மாஸ்க்கு. இந்த சப்நெட் மாஸ்கில் இருக்கிற ஐபிஸை மட்டும் எனக்கு ஷோடானில் கிராலாக இருக்கிறது வந்து லிஸ்ட் அவுட் பண்ண அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். சாரி, இன்னைக்கு என்னோட இன்டர்நெட் வந்து கொஞ்சம் ரொம்பவே ஸ்லோவாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன் எந்த ரிசல்ட்டும் ஷோ ஆக மாட்டேங்குதுன்னு தெரில. ஒருவேளை இந்த ஐபி ரேஞ்சில் எதுவும் இல்லையோ? ஓகே, இந்த கமாண்டை மட்டும் நோட் பண்ணிக்குவோம். அடுத்தடுத்ததாக இருக்கிற அந்த ஆஸ்திரேலியா ஐபியோட நம்ம வேறு ஏதாவது தேடி பார்ப்போம். ஜீரோ. ஓகே, இப்போ நம்மளுக்கு ரிசல்ட் வந்துருச்சு. முன்னாடி நான் கொடுத்தது வந்து ஒருவேளை இன்வாலிட் ஐபியாக இருக்கலாம், ஒரு குத்து மதிப்பாக போட்டு விட்டது. ஏன்னா நானும் இந்த மாதிரி ஃபில்டர்ஸ் வந்து படித்தப்போ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேம் ஐபி ரேஞ்சில் இருக்கும், அந்த கடைசி டிஜிட் மட்டும் மாறி இருக்கும். அதாவது வந்து இது வந்து சப்நெட் மாஸ்க், அதாவது கடைசி ஆக்டைட் மட்டும் நம்மளுக்கு சேஞ்ச் இருக்கிற ஐபி ரேஞ்ச் வந்து சொல்லு அப்படின்ட்டு. இந்த மாதிரி தான் வந்து ஒரு இண்டஸ்ட்ரி லெவலில் அதாவது ஆர்கனைசேஷன் வந்து பெனிட்ரேட் பண்ணுறப்ப இந்த மாதிரி ஐபி ரேஞ்சில் தான் வந்து பார்ப்பாங்க, இது வந்து எப்படி ஃபில்டர் பண்ணுறது அப்படின்ற மாதிரி. இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். இந்த சப்நெட் மாஸ்க்கு இதெல்லாம் எப்படி பிரிக்கிறது அப்படின்னா, இந்த சப்நெட் மாஸ்கிங்னா ஒரு கால்குலேஷன் இருக்கும். இல்லை 32 இந்த மாதிரி போட்டோம்னா கடைசி டிஜிட்ஸ் இந்த மாதிரி மாற்றலாம். அதாவது ஒவ்வொரு ஆக்டைட்டும் ஒவ்வொரு வேல்யூ. ஓகே, இது உங்களுக்கு புரிஞ்சிருக்காட்டு நான் நினைக்கிறேன். சப்நெட் மாஸ்கிங் கால்குலேஷன் வந்து நீங்கள் நெட்டில் தேடி படித்து பாருங்கள், உங்களுக்கு இதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ கண்ட்ரி ஏயு அப்படின்னு போட்டுட்டு ஏயுவில் இருக்கிற இந்த ஐபி அட்ரஸ் ரேஞ்சஸில் எனக்கு ஃபில்ட்ரு பண்ணு அப்படிங்கிற மாதிரி கொரி வந்து நம்ம பில்ட் பண்ணலாம். நான் இப்போ நடத்துகிற இந்த இது வந்து உங்களுக்கு ஸ்லோவாக இருக்கிற மாதிரி இருக்கும், இருந்தால் இப்படி தான் நம்மளால் பேசிக்காக கற்றுக்க முடியும் அப்படின்னு நான் பண்ணிக்கிட்டு பேசிக்காக ஒன்றா வந்து சொல்லியிருக்கேன். இந்த மாதிரி தான் வந்து நம்ம வந்து கொரி வந்து பில்ட் பண்ண முடியும். ஓகேவா, இது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். சரி, இனிமேல் வந்து நம்ம புயலகத்தில் வந்து அடுத்தடுத்து முடிச்சிட வேண்டியதான். அடுத்து வந்து இன்டைட்டில் அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா இந்த கொரி பில்ட் பண்ணுறது இது பேசிக் கான்செப்ட் புரிய வைக்கிற வரைக்கும் தான் கொஞ்சம் ட்ரபிளாக இருக்கும். இப்போ நம்ம உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஓரளவுக்கு. அடுத்தடுத்த டைட்டில் அடுத்தடுத்த கொரி ஃபில்டர் வந்து எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்த்துருவோம். ஓகேவா, அடுத்து வந்து இன்டைட்டில். இந்த இன்டைட்டில்ங்கிறது வந்து கூகுள் டாக்ஸில் கூட நம்ம யூஸ் பண்ணுவோம், பார்த்துருப்பீங்க. அதே மாதிரி தான் இதுலேயும் வந்து இன்டைட்டில் யூஸ் பண்ணலாம். அதாவது ஹேக்டு பை அப்படின்னு இன்டைட்டில் போகிறோம்னு வச்சுக்கோங்களேன். இந்த நேமில் வந்து எந்தெந்த டைட்டில் வந்து ஷோடானில் வந்து இதாகிருக்கோ க்ரால் ஆகிருக்கோ அது எல்லாமே வரும், உங்களுக்கு ஷோ ஆகும். ஓகே, ஒருவேளை இன்டைட்டில் இருக்காது, வெறும் டைட்டில்னு கூட இருக்கலாம். டைட்டில் ஒருவேளை கூகுள் டாக்ஸ் கமாண்டே நான் அப்படியே போடுறேன்னு நினைக்கிறேன். ஹேக்டு பை ரைட்டு, இது வந்து என்னோட தப்பு தான், சாரி. அதாவது வெறும் டைட்டில் மட்டும்தான் கொடுக்கணும். இன்டைட்டில்ங்கிறது வந்து இந்த கூகுள் ஹேக்கிங்கில் கொடுக்குது. சாரி டைட்டில் ஹேக்டு பை அப்படின்னு போகிறோம்னா இந்த ஹேக் பண்ண, அதாவது டிஃபேஸ் பண்ணுவாங்க நிறைய பேர், நிறைய சைட் வந்து. அதாவது நம்ம ஹேக்கிங் பிகினிங்கில் கற்றுக்கிறப்ப வந்து எப்படின்னா ஒரு சைட்டுக்கு வந்து ஷெல் அப்லோட் பண்ணுறது, டிஃபேஸ் பண்ணுறது, இந்த மாதிரி தான் பண்ணுவோம். index.php எல்லாம் இந்த மாதிரி ஹேக்டு பை டைட்டிலில் வந்து யார் யார் என்னென்ன சைட்லாம் டிஃபேஸ் பண்ணியிருக்காங்களோ அதையும் இது வந்து கிரால் பண்ணி வச்சுருக்கும், எல்லா சர்வர்ஸையும். இது வந்து அனான்கோஸ்ட் அப்படிங்கிறது வந்து ஏதோ டிஃபேஸ் பண்ணி வச்சுருக்காங்க, ரைட்டா, இந்த சர்வரை. சரி, இதெல்லாமே வந்து ஃபர்ஸ்ட் திங் ஸ்கிரிப்ட் கிடி யூஸ் பண்ணுற வேலை தான். ஸ்கிரிப்ட் கிடி அப்படிங்கிறப்ப இது வந்து என்னென்னா பொழுது போகாமல் ஃபஸ்ட்டு கற்றுக்கிறப்ப பண்ணுறது தான். ப்ரொஃபஷ்னலாக பண்ணுறவங்க வந்து வேறு ஏதாவது ஹேக் விசிட்ஸில் இருக்கிறவங்க பண்ணுவாங்க. இதெல்லாம் வந்து இவங்க சும்மா ரேண்டமாக இருக்கிற எல்லா சைட்லேயும் அப்லோட் பண்ணி விடுது இந்த குரூப்ஸ்லாம். சரியா, அடுத்தது வேறு என்ன பார்ப்போம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சிட்டி வந்து எப்படி ஃபைன் பண்ணுறது அப்படின்ட்டு.
நம்ம இப்போ சிட்டி வந்து சான் பிரான்சிஸ்கோ அப்படின்னு கொடுக்க போகிறோம். சிட்டி இப்போ வந்து சான் பிரான்சிஸ்கோ சிட்டியில் என்னென்ன சர்வர்ஸ்லாம் வந்து ரன் ஆகுதோ அது எல்லாமே வருது. இப்போ டிஜிட்டல் ஓஷன் சர்வர் ஒன்று இருக்குது. அதுக்கப்புறம் அந்த அந்த சிட்டி பேஸில் இருக்கிற ஐபி பேஸில் இருக்கிற எல்லா டிவைசஸும் உங்களுக்கு காட்டும். இந்த மாதிரி வந்து ஒரு இடத்த வந்து நம்ம எனுமரேஷன் பண்ணலாம். இந்த சிட்டிக்குள்ளே அப்புறமேட்டு மறுபடியும் இந்த நெட் அப்படின்னு போட்டு என்ன ஐபி ரேஞ்சோ அந்த ஐபி ரேஞ்சுக்குள்ளே கூட நீங்கள் ஃபில்டர் பண்ணதுன்னா பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம ப்ரிஃபிக்ஸ் சஃபிக்ஸ் அப்படின்ட்டு ஸ்கூலில் படிச்சிருப்போம்ல, முன்னாடி பின்னாடி. அந்த மாதிரி இதில் ஒரு கோடு இருக்குது. அதாவது முன்னாடி பின்னாடி வந்து என்ன பாஸ்வேர்டு யூசர் நேம் யூஸ் பண்ணியிருப்பாங்களோ அதை சும்மா ரேண்டமாக அடிச்சோம்னு வச்சுக்கோங்களேன், அதுக்குண்டான ரிசல்ட் வந்து வரும். இது எப்படின்னா, இது வந்து ஷோடன் வந்து கிரால் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ அட்மின்கிற யூசர் நேமு 12345 அப்படின்ற பாஸ்வேர்டுன்ற மாதிரி ஏதாவது டிவைஸ் இருக்கா அப்படின்னு நம்ம தேடி பார்ப்போம். சும்மா இது ஒரு கெஸ்ஸு தான், ஆனால் இது மாதிரி தேடலாம். இது வந்து வேறு பர்பஸ் எதுக்காக வந்து தேடுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஆனால் இந்த கொரி ஒன்று பார்த்தேன், ப்ரிஃபிக்ஸ் சஃபிக்ஸ்ன்ட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு இந்தியன் சர்வர் ஒன்று இருக்குது. அதாவது ஏர்டெல் ப்ராட்பேண்டு Windows 10 Pro வந்து ரன் பண்ணுறாங்க. எஸ்எம்பி ஸ்டேட்டஸ் வந்து டிசேபிளில் இருக்குது. இதை நம்ம பார்த்தோம்னா இதில் கூட நம்மளுக்கு சில சமயம் வல்னரபிள் இருக்கா அப்படிங்கிறத தெரிஞ்சிடும். ஆனால் இப்போ இது சொல்லியிருந்தேன்ல, இதோ இந்த ரிசல்ட் தான் நான் சொன்னேன். எஸ்எம்பி வந்து உங்க சரியாக அப்டேட் பண்ணாமல் டிசேபிள் பண்ணாமல் எனபிளில் வச்சுருக்காங்க அப்படின்னா இந்த மெட்டாஸ்பைட்டை யூஸ் பண்ணி, அதாவது என்எஸ்ஏவோட டபுள் பல்சர் டூல் சொன்னால இட்டர்னல் ப்ளூ டபுள் பல்சர், இந்த டூலை யூஸ் பண்ணி இப்போ நம்மளால் இந்த பிஎஸ்என்எலோட இந்த ஏர்டெலோட இந்த சர்வர் வந்து நம்மளால் காம்ப்ரமைஸ் பண்ண முடியும். இந்த ஷோடானே வந்து நம்மளுக்கு இங்கே ரிசல்ட் கொடுத்துருச்சு பாருங்க, வல்னரபிலிட்டிஸ் வந்து என்ன இருக்குது அப்படின்ட்டு. ஏன்னா இது வந்து ஸ்கேன் பண்ணிருச்சு. இப்போ இந்த வல்னரபிள் கோடை வந்து நம்ம இங்கே போட்டோம்னு வச்சுக்கோங்களேன், கிரிட்டிக்கல் வல்னரபிள், சரியா? இதோட லிஸ்ட் வந்துருச்சு. இப்போ இந்த வல்னரபிளுக்கான கோட் நேம் பார்த்தீங்கன்னாலே இந்த மாடல் நேம் என்னன்னா எட்டர்னல் ப்ளூ எக்ஸ்பர்ட் அப்படின்னு தான் போட்டிருப்பாங்க. இந்த என்எஸ்ஏவோட ஹேக்கிங் டூல் பப்ளிக்காக வந்து இதை யூஸ் பண்ணி தான் பெரிய அட்டாக்கே நடத்தியிருக்காங்க. இப்போ ஒருவேளை நீங்கள் இதை வந்து காம்ப்ரமைஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா வச்சுக்கோங்களேன், இது வந்து அநேகமாக ஏர்டெலோட என்ன டைப் ஆனதுன்னு தெரில, ஆர்டிபியாக இருக்குமா என்னன்னு தெரியல. நெட் பயாஸ் ரெஸ்பான்ஸு, ஓகேவா? இப்போ நீங்கள் இதை காம்ப்ரமைஸ் பண்ணிட்டீங்கன்னா ஏர்டெலுக்கு வந்து ஒரு தர்மடி தான், ஓகேவா? இந்த மாதிரி நீங்கள் ஒவ்வொரு மிஷினாக வந்து செக் பண்ணி பார்க்கலாம். இதில் வந்து கீழே வந்து வல்னரபிலிட்டிஸ் வந்து உங்களுக்கு தனியாக வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி வேற வச்சுருக்கும். அதுதான் வந்து இந்த ஷோடானோட யூஸ்ஃபுல்லாக இருக்கிற ஒரு விஷயம், சரியா? இப்போதான் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இப்போதான் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் ஏன் இது வந்து ஹேக்கர் சர்ச் இன்ஜின் சொல்கிறாங்க, டேஞ்சரஸான சர்ச் இன்ஜின் சொல்கிறாங்க அப்படிங்கிறது. ஒருவேளை இந்த வீடியோ நீங்கள் இந்த அளவு ஃபுல்லாக பார்ப்பீங்களா அப்படின்னு தெரியல, ஏன்னா இது வந்து கொஞ்சம் பெரிய லாங்கான வீடியோவாக தான் இருக்குது. சரி, அடுத்தது வந்து வேற என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஹோஸ்ட் நேம் அப்படின்ற ஒரு கமெண்ட் இருக்கு. இந்த ஹோஸ்ட் நேம் அப்படிங்கிறது ஹோஸ்ட் நேம் அப்பாச்சி அப்படின்னு போட்டோம்னா அப்பாச்சி சர்வர்ஸ்லாம் வந்து எங்கெங்கெல்லாம் ரன் ஆகுதோ அதோட லிஸ்ட்டை வந்து நம்மளுக்கு எடுத்து கொடுக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா சர்வர் அப்பாச்சி ஹைலைட் பண்ணி காமிச்சிருக்கு பார்த்தீங்களா, இதுமே காட்டும். ஒருவேளை நான் இங்கே கொடுத்த தப்பாக கூட இருக்கலாம், டபுள் கோட்ஸில் வந்து ஹைலைட் பண்ணிக்கோங்க. சரி, இதை விட்டுருங்க. அடுத்தது வந்து ஓஎஸ் வந்து உபுண்டு அப்படின்னு நான் கொடுக்குறேன். அப்படின்னா ஓஎஸ் வரலையா, வரல. சரி, வந்து விண்டோஸ் அப்படின்னு கொடுக்குறேன். விண்டோஸ் ஓஎஸை ரன் பண்ணி வர சர்வர்ஸ் வந்து எல்லாமே வந்து நம்மளுக்கு லிஸ்ட் அவுட் ஆகும். அதாவது விண்டோஸ் 6.1, அடுத்தது விண்டோஸ் சர்வர் 2018. இதில் வந்து எஸ்எம்பி வந்து எனபிள்டாக இருக்குது. ஒருவேளை இதுலேயும் எட்டர்னல் ப்ளூ வந்து பாசிபிளாக இருக்கலாம். இந்த மாதிரி தான் வந்து ரேண்டமாக இருக்கிற கம்பெனிஸ்லாம் வந்து அட்டாக் பண்ணுறது. பார்த்தீங்கன்னா இதில் வந்து சிவிஸ் வந்து நிறையா இருக்குது.
எட்டர்னல் ப்ளூ இல்லை, மற்றபடி ஐஏஎஸ்ல இருக்கிற கான்ஃபிகரேஷன் இந்த மாதிரி சில பக்ஸ் எல்லாம் இருக்குது. ஓகே, நீங்கள் அதை பற்றி தனியாக வந்து படிச்சுக்கோங்க. இதில் போய்ட்டு நீங்கள் இனிமேல் வந்து கண்ட்ரிஸை வந்து இதே மாதிரி ஃபில்டர் பண்ணலாம். ஒவ்வொரு கண்ட்ரிக்கான கீவேர்டும் தெரிஞ்சுட்டு, ஆஸ்திரேலியானா ஏயு, இந்தியானா ஐஎன், பாகிஸ்தானா பிகே, இந்த மாதிரி. ஸோ அதில் வந்து எந்த ரிசல்ட்டும் இல்லை, அதனால எரர் காட்டுது ஓவர்லோடுன்ட்டு. வேற என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, NGINX அப்படின்னு போடுறேன். NGINX வந்து எங்கெங்கெல்லாம் ரன் ஆகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். NGINX-ஓடது எல்லாமே பார்க்கலாம். இது வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இது வந்து சும்மா ஒரு மொக்கையாக தான் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இந்த மாதிரி ஷோடான் வந்து இன்னும் நிறையா குவரிஸ் இருக்குது. சரி, இதை எப்படி நம்ம வந்து லினக்ஸில் வந்து யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத இப்போ அடுத்து பார்க்க போகிறோம். ஓகே, இப்போ நம்ம இதை லினக்ஸில் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிற இந்த ஷோடான் வந்து டெர்மினலில் யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி கடைசி இன்னொன்று மறந்துட்டேன். போர்ட் வந்து எப்படி செக் பண்ணுறது அப்படின்ட்டு. போர்ட் அப்படின்ட்டு நீங்கள் டைப் பண்ணிவிட்டு ஒரு :18 அப்படின்னு 80 அப்படின்னு கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு எந்த போர்ட் நம்பர் கொடுக்குறீங்களோ அந்த போர்ட் நம்பரில் ரன் ஆகக்கூடிய மிஷின்ஸ் வந்து எல்லாமே வந்து உங்களுக்கு லிஸ்ட் அவுட் பண்ண ஆரம்பிச்சிடும். சரி, இந்த போர்ட் நம்பர் வச்சு என்னடா பண்ணுவேன் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். லாஸ்ட்டாக வந்து ஒரு இதுபடி ஒரு ஆர்டிக்கல் கூட படித்தேன். அதை நானும் கூட ஒர்க் பண்ணி பார்த்தேன். ADB அப்படின்னு ஒரு ஷெல் இருக்கும், ஆண்ட்ராய்டு டீபக்கிங் பிரிட்ஜ் அப்படின்னு என்னமோ சொல்லுவாங்க சம்திங். அதாவது எமுலேட்டர்லேருந்து ஆண்ட்ராய்டு வந்து பென் டெஸ்டிங் பண்ணுறதுக்குன்னு ஒரு OS இருக்கும், சன்டோகோ அப்படின்ட்டு. அதில் வந்து எமுலேட்டரில் இருக்கிற ஆப்பை வந்து கனெக்ட் பண்ணுறதுக்காண்டி நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இதுவரை மற்ற ஆண்ட்ராய்டு டெவலப் பண்ணுற மற்ற டெவலப்பர்ஸும் வந்து இதை யூஸ் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த ரூட் பண்ணுறவங்க, இந்த கஸ்டம் ரோம் சேஞ்ச் பண்ணுறவங்க, அவங்களாம் வந்து இந்த வார்த்தையை வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க, ADB அப்படின்ட்டு. இதுக்கு ஒரு போர்ட் நம்பர் இருக்குது, ADB ஷெல் போர்ட் நம்பர் அப்படின்னு போட்டிங்கன்னா வரும். இந்த ரூட் பிரிட்ஜ் வந்து என்ன இருந்துச்சு அப்படின்னா, புதுசாக வந்திருக்க ஆண்ட்ராய்டு டிவியில் வந்து எனேபிள் ஆயிருந்துச்சு. ஏன்னா இது வந்து எப்படின்னா, நம்ம வந்து ஆக்சிஸ் மொபைல் வந்து டீபக்கிங், அதாவது USB டீபக்கிங் மோட எனேபிள் பண்ணாதான் வந்து சும்மா நம்மளுக்கு லோக்கல்குள்ளே வந்து இந்த ADB ஷெல் மூலமாக ஆக்சஸ் பண்ண முடியும். அதான் லேப்டாப்லேருந்து மொபைல் ஃபோனை ரிமோட்டாக அதை ADB ஷெல் வழியாக அதில் வந்து என்ன பண்ணியிருந்தாங்க, டிவியில் வந்து இந்த ADB ஷெல் வந்து இருந்திருக்கு. அது எப்படி இருந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, டிவியில் வந்து ஆண்ட்ராய்டு டிவி தான் இப்போ நம்ம வீட்டில் எல்லோரும் யூஸ் பண்ணுறோம்ல, நம்ம ஆண்ட்ராய்டு டிவியில் வந்து இந்த ADB ரூட் ஷெல் வந்து எனேபிள் ஆயிருந்தனால என்ன பண்ணிட்டாங்க, எல்லாமே ஆண்ட்ராய்டு டிவியெல்லாம் ஃபுல்லாக இன்டர்நெட்டில் கனெக்ட் பண்ணி விட்டு எல்லாம் குஜாலா டிவி பார்க்குறது, ஸ்கைப் யூஸ் பண்ணுறது, இந்த மாதிரி இருந்திருக்காங்க. அப்போ ஹேக்கர்ஸ் வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா, சரி சும்மா டெஸ்ட் பண்ணி பார்ப்போம் அப்படின்ட்டு ஒரு குறிப்பிட்ட வெண்டார்ஸ், அதாவது குறிப்பிட்ட கம்பெனியோட ப்ராடக்ட் டிவியில் மட்டும் இந்த ரூட் பிரிட்ஜ் வந்து எனேபிள் ஆயிருந்துச்சு. இந்த போர்ட் நம்பர் இப்போ வந்து ADB ஷெல்லோட போர்ட் நம்பர் என்ன இருக்குன்னா 5554. இதை வந்து இதோட போர்ட் நம்பரு. சரி, நைட் 12 மணி ஆச்சா, தூக்கம் தள்ளுது, அதனால தான் பேச முடியல சரியா. ஓகேவா, இந்த போர்ட் நம்பரை வந்து அவங்க ஷோடான் மூலமாக போட்டு கண்டுபிடிச்சிட்டு அந்த மிஷினோட பப்ளிக் ஐபிஸ் எல்லாம் எடுத்து அவங்க ADB ஷெல் மூலமாக TCP கனெக்ட் அப்படின்னு தான் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆமாம், நான் முன்னாடி ட்ரை பண்ணியிருக்காது. TCP கனெக்ட், ADB ஷெல் கனெக்ட் அப்படின்ட்டு அந்த ஐபி அட்ரஸ் கொடுத்தா கனெக்ட் ஆகும். இந்த மாதிரி கனெக்ட் பண்ணி அந்த டிவி வந்து காம்ப்ரமைஸ் பண்ணி அவங்க அந்த டிவியெல்லாம் யூஸ் பண்ணுற வீட்டுக்காரங்க வந்து என்னென்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்த்துருக்காங்க. இந்த மாதிரி நிறைய IoT டிவைசஸே வந்து காம்ப்ரமைஸ் பண்ணி பாட்நெட்ஸாக மாற்றுறது, அதுக்காக கூட வந்து இந்த ஷோடான்ஸ் வந்து ஹேக்கர்ஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா நம்ம சிம்பிளாக நினச்சிக்கிறோம் வெறும் போர்ட் நம்பர் தானே அப்படின்ட்டு. போர்ட் நம்பர் எவ்வளோ 65,500 சில்லற போர்ட் நம்பர் இருக்கும். இதில் ஏதாவது ஒரு போர்ட் வந்து எந்த ஆத்தன்டிகேஷனுமே இல்லாமல் தவறுதலாக எனேபிள் ஆயிருந்தா கூட இதை வந்து நம்ம ஈஸியாக வந்து மிஷின்ஸ் வந்து காம்ப்ரமைஸ் பண்ணிடலாம். ஏன்னா எல்லாரும் இப்போ வந்து வெப் அப்ளிகேஷன் இந்த மாதிரி போயிட்டாங்க. ஆக்சுவலாக இந்த மாதிரி இன்டர்நெட் ஆஃப் திங்ஸு, நம்ம வீட்டில் இருக்கிற டிவைஸு, இதுலலாம் வந்து நிறைய வல்னரபிலிட்டிஸ் இருக்குது. ஏன்னா இப்போ வந்து எல்லா இடத்துலையும் இன்டர்நெட் கொண்டு வராங்க. வீட்டில் இருக்கிற ஃப்ரிட்ஜுக்கு வந்து இன்டர்நெட் கனெக்ஷன் கொடுக்குறாங்க, புரியுதா, நம்ம வெளியேருந்து ஆப்ரேட் பண்ணிக்கணுன்ட்டு. அப்போ என்னன்னா இந்த மாதிரி டெக்னாலஜிலாம் டெவலப் பண்ணுறப்ப சரியான செக்யூரிட்டி இருக்கிறதில்ல. அப்போலாம் வந்து இந்த மாதிரி திங்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி, அதாவது ஷோடான் வந்து சிம்பிளாக தான் உங்களுக்கு தெரியும். ஆனால் இதெல்லாம் யூஸ் பண்ணி லட்சக்கணக்கான டிவைஸை வந்து காம்ப்ரமைஸ் பண்ணி பாட்நெட்ஸாக மாற்றி வச்சுருந்தாங்க.
சரி, அதனால தான் வந்து நம்ம வந்து இப்போ இந்த ஷோடான் பற்றி உங்களுக்கு சொல்லியிருக்கேன். சரி, இந்த ஷோடானை வந்து எப்படி இது நம்ம Kali Linux வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்ப்போம். இப்போ வந்து டெவலப்பர் அப்படின்னு ஒரு இது இருக்கும். இங்கே டெவலப்பர் ப்ரைஸிங் தான் இங்கே இருக்குது. இன்டகிரேஷன்ஸ்னு இருக்கா, இதில் போய் பார்ப்போம். இதில் வந்து எதில் இன்டகிரேஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு இருக்குது. சரி, நம்ம இதுக்கு ஒரு கமாண்ட் லைன் ஒன்று இருக்கும். அதாவது இந்த ஷோடான் வந்து இப்போ இந்த டூல்ஸில் எல்லாத்துலேயும் வந்து இன்டகிரேட் பண்ணி வச்சுருக்காங்க. ரைட்டா, மால்டிகோ இருக்குது, என்மேப் இருக்குது, மெட்டாஸ்பெட் இருக்குது. ரைட்டு, அதெல்லாம் விட்டுருவோம். நம்மளுக்கு தேவையானது இப்போ ஏபிஐ கீயை போட்டுட்டு ரைட்டு, ஏபிஐ ஷோடான். இது எப்படி இதோ ஷோடான் கமாண்ட் லைன் இன்டர்ஃபேஸ். ஆமாம், இதை மறந்துட்டேன். ஓகே, ஈஸி இன்ஸ்டால் ஷோடான் அப்படின்ற ஒரு சின்ன கமாண்ட் மூலமாக அண்டர்ஸ்கோர் வரும் போல. ரைட்டு, அதான் மறந்துட்டேன். இந்த ஈஸி இன்ஸ்டால் அண்டர்ஸ்கோர் ஷோடான் அப்படின்ற கமாண்ட் மூலமாக நம்ம மிஷினில் வந்து இந்த ஷோடான் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். நான் இன்னும் இதெல்லாம் இன்ஸ்டால் பண்ணினதில்லை, இப்போ தான் ஃபஸ்ட் அட்டம்ப்ட்டு. குமால் ஷோடான் அப்படின்னு டைப் பண்ணுவோம். வந்துருச்சு. ஷோடான் வந்து ஹெல்ப்பு, அலர்ட்டு, கன்வெர்ட்டு இது எல்லாமே இருக்குது. சரி, அதே தான் வருதா தக்காளி. இது வந்து ஷோடான் வந்து நம்ம என்ன பண்ணோன்னா வர ரிசல்ட்ஸ் எல்லாம் வந்து தனியாக டவுன்லோட்லாம் பண்ணலாம். நீங்கள் டேஷ்போர்டில் போனீங்கன்னா உங்களுக்கு தெரியும். சாரி, இதில் இங்கே போனீங்கன்னா உங்களுக்கு தெரியும் என்னென்னா தனியாக டவுன்லோட் பண்ணலாம், எக்ஸ்ப்ளோர் பண்ணிக்கலாம். மேப்பெல்லாம் அதில் இன்னும் சில ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது. இப்போ டிஃபால்ட் பாஸ்வேர்டுன்னு கொடுத்துட்டு மேப்புக்கு போயிட்டிங்கன்னா இங்கே காட்டுற மேப்பை அப்படியே உலக வரைபடத்தில் வேறு எங்கெங்கே இருக்குது அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையும் நம்ம ஜூம் பண்ணி வேறு பார்த்துக்கலாம். இந்த மாதிரி சில ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது. சரி, இதெல்லாம் நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள், நம்மளுக்கு ரொம்ப டைம் ஆகுது. ஷோடான் இதில் எதாவது மேனுவல் எதுவும் இருக்கா? மேனுவல் எதுவும் இல்லை. சரி, இந்த கமாண்ட் லைன் இன்டர்ஃபேஸில் எப்படி ஏபிஐ கீஸ் வந்து போடுறது அப்படின்னு பார்ப்போம். ஈஸி இன்ஸ்டால் ஷோடான் இனிட், அதாவது இனிஷியலைசேஷன் யுவர் ஏபிஐ கீ. இந்த ஏபிஐ கீ வந்து எங்கே இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளோட அக்கௌண்ட்டில் இருக்கும். நீங்கள் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணினால் மட்டும்தான் உங்களுக்கு இந்த ஏபிஐ கீஸ் வந்து வரும். இல்லாட்டி அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணாமலே ஒரு குறிப்பிட்ட லெவல் மட்டும் நம்ம வந்து ஷோடான் வந்து சர்ச் பண்ணலாம். அது மாதிரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு அது கிடைக்காது, வாய்ப்பில்லை ராஜா அப்படின்னு சொல்லும். ஷோ ஏபிஐ கீ, இதான் வந்து என்னோட ஏபிஐ கீ. இந்த ஏபிஐ கீ வந்து நம்ம என்னென்னா தனித்தனியாக நம்மளால் சேஞ்ச் பண்ணிக்க முடியும். இது இப்போ எங்கே எடுக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா மை அக்கௌண்ட் இதில் போனீங்கன்னா இங்கே வந்து உங்களோட ஏபிஐ கீ வந்து காட்டும். இதில் வந்து ரீசெட் கூட பண்ணிக்கலாம் ஒவ்வொரு ஏபிஐ கீயாக. நான் இந்த வீடியோ முடிஞ்சதுக்கப்புறம் என்னோட ஏபிஐ கீ வந்து சேஞ்ச் பண்ணிடுவேன். ஓகேவா? ஷோடான் இனிட், அதான் இனிஷியலைசேஷன் போட்டு ஏபிஐ கீ கொடுத்து ஒரு என்டர். இன்வாலிட் ஏபிஐ கீ. ஒருவேளை நான் இங்கே சேஞ்ச் பண்ணனால மாறிடுச்சோ. சரி, இந்த வீடியோ முடிஞ்சதுக்கப்புறம் நான் இதை ஏபிஐ கீயை மாற்றிடுவேன். அப்படி மாற்றிட்டீங்க அப்படின்னா அது எக்ஸ்பைர் ஆயிரும். அப்புறமேட்டு திருப்பி நீங்கள் போட்டு இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி இருக்கும். இது நம்மளுக்கு டெமோக்காக மட்டும்தான். ஓகேவா? இப்போ நான் மறுபடியும் சேஞ்ச் பண்ணி விட்டேன்னா எனக்கு கொரி எடுக்காமல் போயிடும். அதான் வேறு எப்படி இதை யூஸ் பண்ண அப்படின்னா ஷோடான் கவுண்ட் மைக்ரோசாஃப்ட். ஓகே, டவுன்லோடு ஷோடான் ஹோஸ்ட்டு இந்த மாதிரி. ஓகே 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 வேறு என்னென்ன மேனுவல் போட்டிருக்காங்க ஃபஸ்ட்டு நம்ம இந்த மேனுவல்ஸ் எல்லாம் படித்து பார்த்துட்டோம்னா வச்சுக்கோங்களேன், நம்மளுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். எப்படி சர்ச் பண்ணோம், அதாவது நம்ம இங்கே வெப்பில் எப்படி சர்ச் பண்ணுறோமோ அதே தான் வந்து இவங்க கமாண்ட் லைனில் கொடுத்துருக்காங்க.
சரி, இதை வச்சு ஒரு யூஸும் இல்லை நம்மளுக்கு. இது எதுக்காக யூஸ் ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒருவேளை நீங்கள் மற்ற டூலில் இன்டகிரேட் பண்ணுறப்ப யூஸ் ஆகும். IP_str port கொடுப்போம். இதில் என்ன ரிசல்ட் வரும்? எம்டி கொரின்னு வருதா? ரைட்டு. இதில் வந்து ஹோஸ்ட் நேம் அப்பாச்சி ஹோஸ்ட் நேம் வந்து என்னென்ன இருக்கோ அது எல்லாத்தையும் வந்து எனக்கு லிஸ்ட் அவுட் பண்ண அப்படின்னு சொல்கிறோம். அதாவது ஐபி ஸ்ட்ரிங் வந்து என்ன ஐபியாக வேணா இருக்கட்டும், போர்ட் வந்து என்னவா இருக்கட்டும், ஆனால் ஹோஸ்ட் நேம் வந்து அப்பாச்சியோட ரிசல்ட்டை மட்டும் எனக்கு ஃபில்டர் பண்ண அப்படின்னு இப்போ நம்ம இதுக்கு கட்டளை இட்டிருக்கோம் இந்த ஷோடானுக்கு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்திருக்க இந்த ரிசல்ட்டு தான் இது. இந்த ஐபியில் போர்ட் 84 அப்படிங்கிறது ஓப்பனில் இருக்குது, ரன் ஆகிடுக்கு. இது எல்லாமே வந்து அப்பாச்சி அப்படிங்கிறதான் வந்து இது சொல்லுது. ஓகேவா? அவ்வளோதான். இதை கியூ அழுத்திட்டீங்க அப்படின்னா எக்ஸிக்யூட் ஆயிரும். அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும், புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். அதாவது ஷோடான் பற்றி ரொம்ப நாளாக சொல்லணும் அப்படின்ட்டு நான் நினச்சிக்கிட்டே இருந்த ஒரு விஷயம். ரொம்ப நாளாக வந்து அந்த வீடியோ வந்து போட முடியல. எப்படியோ இன்றைக்கி ஒரு வழியாக போட்டுட்டேன். ஆனால் இந்த வீடியோ வந்து கொஞ்சம் லென்த்தாக இருந்திருக்கும். அதாவது கிட்டத்தட்ட 55 நிமிஷம், அதாவது 1 மணி நேரத்துக்கிட்ட வந்துருச்சு. இதை நான் என்னால் முடிஞ்ச அளவுக்கு வெட்ட வேண்டிய இடத்துல வெட்டி, ஒட்ட வேண்டிய இடத்துல ஒட்டி நான் இந்த வீடியோ போடுறேன். எனிவே உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும், புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலன்னா டிஸ்லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.